வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைபர் ஆப்டிக் அடாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட யூசேஜ் வந்து வேறு, ஆனால் மார்க்கெட்டில் இப்போ வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வேறு, மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் வந்து பண்ணுதாங்க. ஸோ இதில் ஒன்றில் இது வந்து உண்மையில் எதுக்கு பயன்படுத்துது, இதை எப்படி சொல்லி விற்காங்க அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுதேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஆப்டிக்கல் பவர் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி பேட்ச் கார்டு உள்ள அடாப்டரில் கொடுத்து ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இன்கேஸ் கோரில் பார்க்கதா இருந்தால் நம்ம கோர் எடுத்து இந்த மாதிரி இதில் டேரெக்டாக, அதாவது இப்போ கோரில் வர சிக்னலை பார்க்கதா இருந்தால் இந்த மாதிரி எடுத்து நம்ம இதில் டேரெக்டாக அப்படி கொடுத்து பார்ப்போம். இதில் வைக்கும்போது ஓப்பன் கோராக இருந்ததுன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும். இப்படி பார்ப்போம். இதே இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக காட்டாதுல்ல. ஸோ இந்த கனெக்டரை கலத்திட்டு இந்த இதில் இப்படி ஒரு கனெக்டர் செட்டப்பை போட்டு அதுக்கு மேலே இந்த ஃபைபர் ஆப்டிக் அடாப்டர் வந்து வைக்க சொல்லுதாங்க. அதாவது இந்த மாதிரி அடாப்டரை மாட்டிட்டு அதுக்கடுத்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு ஹோல் வந்துருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே இந்த ஃபைபர் கோரோ இல்லை கட்டான பேட்ச் கார்டையோ உள்ளே வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணியாச்சுன்னா இதில் ஆப்டிக்கல் பவர் வந்து காட்டும். அதாவது சிம்பிளாக இவங்க என்ன சொல்லி விற்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கட்டான பேட்ச் கார்டையோ இல்லை கோரையோ டேரெக்டாக இப்படி நம்ம இப்படி வச்சு பார்க்கறத விட இப்படி உள்ளே கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வெளிச்சம் உள்ளே போகாது, அது வெளியே உள்ள வெளிச்சம் உள்ளே போகாதுங்கனால அக்யூரேட்டாக காட்டும். இதை இதோட கான்செப்டாக சொல்லி சேல்ஸ் பண்ணுதாங்க. இதோட ரேட் வந்து 1500 ரூபா. ஆனால் இதோட கான்செப்ட் வந்து வேறு. ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிற மாதிரி இது அக்யூரேட்டாக காட்டுதா அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணிவிட்டு இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அரை பேட்ச் கார்டு, கட்டான பேட்ச் கார்டு தான். இதுக்கு ஒரு ஆப்டிக்கல் பவரை கொடுத்துருவோம். ஒரு அடாப்டர் போட்டு ஆப்டிக்கல் பவரை கொடுப்போம். அதுக்கு என்ன பவரை எடுக்க போகிறோம் அப்படின்னா டிசிஎலோட இடிஃபை பவரை எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பேட்ச் கார்டில் உள்ளதை நம்ம அப்படியே ஒரு அடாப்டர் டு அடாப்டர் போட்டு கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. பவரும் வந்துருச்சு. எவ்வளவு? -35 வந்து காட்டுது. உண்மையிலே ஆனால் ஆப்டிக்கல் பவர் வந்து -35லாம் வரல, -3 வரும் டிசிஎல் சிக்னலு. இது வந்து ஃபுல்லாக எட்ஜ் டு எட்ஜ் வரை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே உள்ளே வந்து போகாது. ஸோ எவ்வளோ காட்டுதுன்னா 35 வந்து காட்டுது. ஏன் 35 காட்டுது அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணி இது வந்து கட்டானது. இதே இதை ஸ்ட்ரிப் பண்ணி கிளீவரை வச்சு கட் பண்ணிவிட்டு இதில் வச்சோம்னா ஓரளவு நல்லா காட்டும். அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுதேன். ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக அந்த சென்ட்ரு ஹோலில் உள்ளே வர கொடுத்துக்கிடுவோம். ஃபுல்லாக கொடுத்துட்டு க்ளோஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ வெளியே உள்ள வெளிச்சம் போகாது. அதிகபட்சம் எவ்வளோ காட்டுதுன்னா -26 வந்து காட்டுது. அதாவது -3 வரதை 26 அப்படின்னு காட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து இவங்க சொல்லுது என்னென்னா, வெளியே உள்ள வெளிச்சம் உள்ள போது நல்லா அக்யூரேட்டாக காட்டுதா, டேரெக்டாக அப்படி வச்சு பார்க்கறத விட அக்யூரேட்டாக காட்டும் அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ அந்த பேட்ச் கார்டு அப்படியே எடுத்து இதிலே வச்சுக்கிடுவோம். இது அப்படியே கலத்திட்டு டேரெக்டாகவே பார்ப்போம். செட்டப்பே கலத்தியாச்சு. இந்த இதை அப்படியே எடுத்து டேரெக்டாக அந்த சென்சாருக்கு நேராக காட்டுதேன். வார அளவை அப்படியே காட்டுது. அது வந்து மைனஸ் கரெக்டாக 3 வரும். இது அதிகபட்சம் -4 சில்லற வரை காட்டுது. டேரெக்டாக காட்டுறதே நல்லா தான் காட்டுது. ஆனால் நான் கூட ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம்னா, எதுக்கு இந்த கனெக்டரை இப்படி சொல்லி வைக்காங்க, இது வந்து வேறு டைப்பான யூசேஜுக்கு தான். சரி, ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி இது வந்து டேரெக்டாக இப்போ நம்ம வெயிலெலாம் வச்சு பார்க்கும்போது வெயிலே ஓரளவு இதில் வந்து பவர் காட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல டேரெக்டாக இப்படி கோரை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து காட்டாது. அப்போ நம்ம இந்த மாதிரி கனெக்டர் யூஸ் பண்ணுவோம், வெளியே உள்ள வெளிச்சம் வரலங்க ஓரளவு நல்லா காட்டும் போலுக்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. நான் வெயிலில் வச்சுமே செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து நல்லாலாம் காட்டலை. டேரெக்டாக காட்டுறதை விட தப்பாக தான் காட்டுது. அதை விட அதிகமாக தான் காட்டுது. இதை வச்சு ஒன்றே ஒன்று வேணால் பண்ணலாம். அதிக வெயில் அடிக்க இடத்துல உள்ளே கொடுத்து சிக்னல் வருதான்னு வேணால் பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே கொடுத்தா கூட காட்டுது. அந்த ஒன்று தான் இதில் வாங்கினதுக்கு பிரயோஜனம். இந்தமாதிரி உள்ளே டேரெக்டாக ஸ்ட்ரிப் பண்ணாமல் உள்ளதெல்லாம் கூட சிக்னல் வந்து வருதா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இதோட யூசேஜ் வந்து உண்மையிலே இதுக்கு கிடையாது. இதோட வாரது வந்து இந்த 2 கனெக்டருமே இதோட வராது. இது வந்து பவர் மீட்டரோட வந்தது. இப்போ இந்த கனெக்டரோட ரியல் யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எஃப்சிபிசி அப்படின்னு பேட்ச் கார்டே உண்டு.
இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சோலார் சைட்டில் வந்து கனெக்டிவிட்டிக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு எங்கே பார்த்துருக்கலாம்னா பழைய ஏவி டிரான்ஸ்மிட்டர்லலாம் இந்த டைப் பேட்ச் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சோலார் சைட்டில் இந்த பேட்ச் கார்டு வந்து இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, இன்கேஸ் ஏதோ எலி கடிச்சிருச்சு வச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா, இப்போ இதோட அது ரெண்டில் இல்லை டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த இதை ஒரு ஸ்ட்ரிப்பரை வச்சு ஸ்ட்ரிப் பண்ணி க்ளீவரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த அடாப்டரை வந்து கரெக்டாக டைரெக்டாக உள்ளே கொடுத்துக்கணும். இந்த மாதிரி உள்ளே கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த கனெக்டர் மாதிரியே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா இந்த எண்டு ஃபேஸ் வந்து கட் ஆயிருச்சு, இந்த எண்டு வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பதில் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இதோட கனெக்டர். அதாவது இது வந்து இதை நீங்கள் அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரரி கனெக்டர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம டெல்லிக்காரங்க வந்து அப்படி விற்கலை. இது வந்து பவர் மீட்டரில் கொடுத்து நீங்கள் பவர் மீட்ரு செக் பண்ணதுக்கு வெளியுள்ள வெளிச்சம் வராமல் இருக்க மாதிரி அப்படி தான் அந்த வீடியோவில் காட்டி சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க 1500 கொடுத்து. ஆனால் இந்த கனெக்டர் வந்து 300 200 வந்து கிடைக்கும், அதுதான் 1500 விற்காங்க. அதுக்கிட்ட இந்த கனெக்டரோட வேலை வந்து இந்த மாதிரி எஃப்சி பேட்ச் கார்டில் வந்து இந்த எண்டில் ஏதாவது கட் ஆகிருச்சு அப்படின்னா டெம்பரரியாக ஸ்ப்ளைஸரை கூப்பிடாமல் உடனே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சோலார் சைட்டில் கூட இந்த மாதிரி கனெக்டர் வந்து பயன்படுத்துவாங்க. இதை தான் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ரேட்டில் வந்து விற்காங்க. அதாவது பவர் மீட்டரில் செக் பண்ணுது. ஏன்னா இந்த மாதிரிங்கும்போது நமக்கு வந்து கேபிள் டிக்கு இந்த டைப் பேட்ச் கார்டு வந்து செட் ஆகாது, ஸோ யாரும் வாங்க மாட்டாங்க. அதப்போ பவர் மீட்டரில் கொடுத்து பார்க்க மாதிரி காட்டுதாங்க. இது வந்து உண்மை கிடையாது. இதோட யூசேஜ் வந்து இந்த மாதிரி தான். இதே டைப்பில் வந்து நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் கார்டுக்கும் இருக்கும். அதோட இமேஜோட ரெஃபரன்ஸ் போடுதேன். அதாவது அதுலேயும் இதேமாதிரி பேட்ச் கார்டு நுனி கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே நம்ம கொடுத்துக்கிட்டு அதை நம்ம பேட்ச் கார்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரரியாக ஸ்ப்ளைசிங் பண்ணாமல் இந்த கனெக்டரை உள்ள சொருகி கொடுத்து இந்த சைடு பேட்ச் கார்டு மாதிரி இருக்கும் சொருகிக்கலாம். அப்போ உங்களுக்கு டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம டெம்பரரி ஸ்ப்ளைசிங் கிட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதேமாதிரி கான்செப்டில் உள்ளதான் இந்த கனெக்டர். ஸோ டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் இந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்ச் கார்டு கட் ஆயிருக்கு, இந்த இடத்துல நம்ம கொடுத்து டெம்பரரியாக இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கனெக்டருக்கு பதில் இதில் மாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீல்டில் இந்த மாதிரி ஏபிசி யூபிசி டைப் பேட்ச் கார்டு தான் எஸ்சி டைப் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த எஃப்சி டைப் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி இதில் எண்டு ஃபேஸு இந்த மாதிரி ஏபிசியோ யூபிசியோ இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து அமேசானில் இருக்குது, கிடச்சின்னா நான் வாங்கி இன்னொரு வீடியோவில் போடுவேன். மற்றபடி இது பவர் மீட்டரில் கொடுத்து இந்த மாதிரி கோரை இன்சர்ட் பண்ணி பார்க்குது அப்படின்னு நினச்சி யாரும் வாங்கி ஏமாறண்டாம். எடுத்து இதோட விலையும் 1500. அதனால் அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு இது வந்து ஒர்த் இல்லை. இது வந்து வெறும் சின்ன ஃபைபர் ஆப்டிக் அடாப்டர் தான். கிடைக்கல மார்க்கெட்டில் இது வெளியேயும் கிடைக்கலங்கும்போது இந்த ரேட்டில் விற்காங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவே எடுத்துக்கிடுங்க. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.